அந்தமானுக்கு வந்து 2 நாளா வீடே போர்க்குள்ள நடந்து முடிஞ்சு இப்பதான் ஏதோ அமைதியான மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. இப்படியே டிப்ரெஷன்லயே சுத்திக்கிட்டு இருந்தா ஒரு வேலை ஆகாது. பேக் டு ரொட்டீனுக்கு வாராஜின்னு என்னென்ன சேர் பண்ணிக்கிட்டு காலையிலே போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த காலிஃபிளவர், முருங்கைக்காய், கத்திரிக்காய், பீட்ரூட், கேரட்னு இதெல்லாம் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்க வந்து தக்காளி, இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா மட்டும் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் மெயினா இன்னும் கொஞ்சம் சில விஷயம் வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னன்னா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, அப்புறம் எங்க நிலத்திலே விளைஞ்ச சேப்பங்கிழங்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தேன். அடுத்து திரும்ப ஊருக்கு போற வரைக்கும் இப்ப இருக்க சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டை வச்சு ஓட்டிரலான்னு இருக்கேன். நல்ல வேலையா 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்க, இங்க கத்திரிக்காய் கிலோ 200 ரூபாய் விக்குது, அதனால வாங்கிட்டு வந்துருங்க. அதனால வரும்போது அதுவும் 2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மாதிரி கமெண்ட்ல நானே ஒரு சில விஷயம் மறந்தாலும் எல்லாரும் ஞாபகப்படுத்திட்டே இருந்தாங்க. அதுல அருண்குமார்னு ஒரு பிரதர் சிஸ்டர் வரதுக்குள்ள காளான் சாப்பிட்டு வந்துருங்கன்னு டெய்லி கமெண்ட்ல ஞாபகப்படுத்திட்டே இருந்தாங்க. ஆனா அதை மட்டும் மறந்துட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் லீவ் போகும்போது கண்டிப்பா மறக்காம சாப்பிட்டு வந்துடணும். அப்புறம் மார்க்கெட்ல இருந்து வரும்போது இந்த சங்கரா மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை ஃப்ரை பண்ணிட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு சாதம் கூட வச்சு சாப்பிட்டாச்சு. பாய்.